Hi friends. Hi. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் வந்து சூப்பரா ரெடியா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பாத்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு வந்து 18th year anniversary எங்களுக்கு. சோ அதுதான் செலிப்ரேட் பண்றதுக்காக கிளம்பி இருக்கோம் எல்லாரும். எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆக்சுவலா கோயிலுக்கு போறோம். சர்ச்சுக்கு போயிட்டு எங்கேயாவது சாப்பிட போலாம்னு பிளான். ஆனா எந்த ரெஸ்டாரண்ட் போக போறோம்னு தெரியாது. சோ நீங்களும் எங்க கூட டிராவல் பண்ண போறீங்க. சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டேனால என் ஹஸ்பண்ட் வந்து முதலே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நீ கஷ்டப்பட்டு எதுவும் சமைக்க வேண்டாம், ஃபுல் ரெஸ்ட்லேயே இருன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் வந்து வெளியிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வீட்டில் வாங்கி சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து வெளியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வீட்டில் தான் சமைக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுதான் எனக்கு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து துபாயில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்றைக்கி சண்டேனால கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் நினச்சேன் கோயிலில் வந்து பார்க்கிங் கிடைக்காது. எப்போவுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது வந்து பார்க்கிங் கிடைக்கலன்னு என் ஹஸ்பண்ட் காரில் இருப்பாங்க, நானும் என் குழந்தைங்களும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெட்டிங் டேயில் 4 பேர் சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதை மாதிரி போன உடனே வந்து கார் பார்க்கிங் கிடச்சிருச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு கேட்டிருந்தேன். அவங்களும் சூப்பராக ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி துபாயில் இருக்கக்கூடிய ரொட்டானா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு சூப்பரான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். ரெஸ்டாரண்ட் வந்து 18th floorல இருக்குது. ஸோ நாங்கள் 18th floorக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 18th floorல இருக்குது. பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் ஏறினதுமே நான் நார்மலாக தான் நின்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா என் குழந்தைங்க தான் சொன்னாங்க, அம்மா வெளியே பாரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்திருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. லிஃப்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி குஸ்தோன்னு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து டேபிள் புக் பண்ணாமலே நாங்கள் வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணி டேபிள் புக் பண்ணிட்டு தான் வரணுமாம்மா. நார்மலாகவே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது எப்போவுமே நாங்கள் டேபிள் புக் பண்ணிட்டு தான் போவோம். இன்றைக்கி வந்து காரில் வரும்போதே தான் நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து சூஸ் பண்ணி இங்கே வந்தோம். ஸோ வந்து டேபிள் புக் பண்ணல. ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு டேபிள் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லி ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு இட்டாலியன் செஃப் தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த விலாக் வந்து ஆனிவர்சரி விலாக்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம நார்மலாகவே ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்பிளை பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம் ரொம்ப லக்கி கப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறாங்கன்னா அவங்க லக்கி கப்பிள்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேஷன்ஸாக இருக்காங்க, எவ்வளோ விட்டு கொடுத்து வாழுறாங்கங்கிறதுல தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃபே இருக்குது. நம்ம நார்மலாகவே வெளியே ஒரு ஹாப்பியான கப்பிளை பார்த்தாலே நம்ம நினைப்போம் அவங்களுக்குள்ள சண்டே வராதுன்னு. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா மேரேஜ் லைஃப்லேயும் எல்லா கப்பிள்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சண்டைகள் எல்லாமே இருக்கும், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அதை எப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறாங்கங்கிறதுல தான் இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான 2 டிப்ஸ் பார்த்திங்கன்னா பேஷியன்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறது. மாறி மாறி விட்டு கொடுத்தா தான் அந்த மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ரொம்ப நாளைக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சர்ச் போனோம், அப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இன்றைக்குள்ள வெட்டிங் டே. ரொம்ப நாளாகவே வெட்டிங் டேக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா நல்லா தூங்கி எழும்பி ரிலாக்ஸ்டாக வந்து வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மெதுவாக ரெடியாகி சர்ச் போய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக போச்சு எங்களுக்கு இன்றைக்குள்ள டே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்காக எங்கள் மேஷ் காத்துட்ருப்பான். அவனை பார்க்குறதுல தான் நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வருவோம்.
இங்கே பாருங்கள் மேஷ் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கான்னு. வீட்டுக்குள்ளே வந்ததுமே இவனை பார்த்ததுமே எல்லோரும் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் மோடுக்குள்ளே போயிடுவோம். பயங்கர ஹாப்பியாக இருக்கும் மேஷை பார்த்ததுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. எங்களுக்கு இன்னைக்குள்ளே இந்த மாதிரி தான் போச்சு. எங்கள் ஆனிவர்சரி நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய். பாரு மேஷ், இங்கே பாரு. மேஷ் கோவமா இருக்கான்.